ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 45வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 டேஸ்க்கு மேலே கண்டினியூஸாக கிளாஸ் இருந்திருக்காது. அதனால தான் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் அந்த வீடியோஸ் நான் கிளாஸ் எடுத்து போட முடியல, போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நடக்கிறத தவிர்க்க சரிங்களா ட்ரை பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்றைக்கி நம்ம 45 டே 45வது நாளுக்கு கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 2-3 சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிலாம் அமையுது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் எந்த இடத்துல எந்த மாதிரி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது சப்ஜெக்ட்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம சப்ஜெக்ட்னா யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன், அப்போ நான்றது அதில் சப்ஜெக்ட். இப்போது இல்லைன்னா சம்பத் அப்படின்றது அதில் சப்ஜெக்ட். சம்பத்து கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா சப்போஸ் சம்பத் அப்படின்றது சப்ஜெக்ட், ஏன்னா சம்பத்தை பற்றி தான் பேசுகிறேன். கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்றது அதில் வெர்பு. அவர் என்ன செயல் செய்கிறாரு? எடுக்கிறாரு. சரிங்களா? அது வெர்பு. அதுக்கு அடுத்தது அது என்ன செய்கிறாரு அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறாரு. சரிங்களா? ஓகே, அப்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியணும், ஒரு வெர்புனா என்னென்னு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் நான் அதிகமாக எழுதி போட்டிருக்கேன். அதுலேருந்து அதை நம்ம சென்டென்ஸில் எடுத்து எழுதி வைக்கும்போது இல்லை பேசும்போது அது எப்படிலாம் பயன்படுத்தி மாறுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போது கோ டு அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது. நம்ம ஒரு வெர்பை எடுத்துக்கிட்டாவே, ஒரு செயலை குறிக்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாவே அது எல்லா டென்ஸுக்கும், அதாவது எல்லா காலங்களுக்கும் பொருந்துகிற மாதிரி அதுக்கு வார்த்தைகள் அமைந்திருக்கு ஏற்கனவே. சரிங்களா? இப்போ கோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு, கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கானு. அடுத்து கோன்னா போகிறது. சரிங்களா? போகிறது, எங்கேயாவது போகிறது. சரிங்களா? அப்போ கோயிங் அப்படின்றது இப்போ அந்த செயல் கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுக்கு பக்கத்துலனா கோ பக்கத்தில் டூ, இல்லை வெண்ட் பக்கத்தில் டூ, அடுத்து கான் பக்கத்தில் டூ, அப்புறம் கோயிங் பக்கத்தில் டூ. சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சொல்லணுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கோ ப்ளஸ் டூ அப்படின்னு கோ டூ அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா? கோ பக்கத்தில் டூ போட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தலாம்னா, இப்போ எப்போவுமே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ கோன்னா நான் போகிறேன், டு ஒர்க் அப்படின்னா நான் அந்த ஒரு செயலை எதை நோக்கி செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஐ கோ, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? டு ஒர்க், வேலைக்கு. ஐ கோ டு லண்டன். ஐ கோன்னா நான் போகிறேன், நீ எங்கே போகிறேன்னா டு லண்டன் அப்படின்னா லண்டனுக்கு, அந்த இடத்த குறிக்கிறது. அந்த போகுதல் அப்படின்ற செயல் அதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு பிளேஸை குறிக்கிறதுனால அதுக்கு நம்ம டூ போடலாம். சரிங்களா? அப்போ டூ ப்ளஸ் லண்டன். அதுமாரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கான் டூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ கான் டூ அப்படின்ற ஒரு வார்த்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கோ வென்ட்டு கானு. கோன்றது ப்ரெசண்ட்டு, வென்ட்டுன்றது பாஸ்ட்டு, கான்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ கான் அப்படின்ற வார்த்தை அதுக்கு பக்கத்தில் நம்ம டூ போட்டோன்னா எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எப்பவுமே இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன எப்போ சொல்லியிருப்பேன்? ஹேவ், ஹேஸு, இல்லைன்னா ஹேடு, இல்லை அதுக்கு பக்கத்தில் வில் ஹேவு. இந்த 3 வார்த்தைக்கும் பக்கத்தில் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளான அந்த வெர்பு ஃபார்ம் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, கோவோட பாஸ்ட் வென்ட்டு, கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். அப்போ இந்த கான் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னா, நிச்சயமாக வரக்கூடியவை என்னென்னா ஹேவ், ஹேஸு, அடுத்தது ஹேடு, அதுக்கு அடுத்தது வில் ஹேவு. இந்த 3 வார்த்தைக்கும் அடுத்தது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளான கான் வரும். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வார்த்தை வரும். ஸோ இப்போ இதை வச்சு சென்டென்ஸில் பயன்படும் போது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்.
ஐ ஹாவ் கான் டு மும்பைன்றதும் ஐ ஹாவ் பீன் டு மும்பை அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருப்பான். இப்போது இல்லை ஷி ஹாஸ் கான் டு மும்பையும் ஷி ஹாஸ் பீன் டு மும்பையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு எங்கே போயிருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அந்த கேள்விக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இப்போது மும்பை போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஷி ஹாஸ் கான் டு மும்பை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள், நம்ம பேசக்கூடிய ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல போய் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது நம்ம கான் டு அப்படின்னு வச்சு சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஷி ஹாஸ் கான் டு அப்படின்னா ஷி ஹாஸ் கான் டு மும்பைன்னா அவள் எங்கே போகிறான்னு கேட்குறாங்க, அவள் மும்பைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இப்போ மும்பைக்கு போனால் அவங்க சொல்கிற அந்த இடத்துக்கு போனால் அவங்க அங்கே இருப்பாங்க. சரிங்களா? அப்போது அடுத்தது ஒன்று வந்து பீன் டு அப்படின்ற வார்த்தை. இப்போ நீங்கள் எப்போயாச்சும் மும்பைக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது போயிருக்கேன், நான் மும்பைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் பீன் டு மும்பை. ஷி ஹாஸ் பீன் டு மும்பைனா அவள் மும்பைக்கு போயிருக்கிறா. அதாவது அந்த போய் இருக்கிறது அப்படின்ற ஒரு செயல் ஏற்கனவே நடந்திருக்கு. சரிங்களா? போய் இருக்கிறேன் அப்படின்றது வந்து நான் போனது போயிருக்கிறேன், அது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது கடைக்கு போயிருக்கா அப்படின்றதுக்கும் மும்பைக்கு போயிருக்கிறேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரிங்க பாருங்கள். இப்போது அவங்களாம் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ கான் டு வந்து அவங்களாம் எங்கன்னா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. தே ஹாவ் கான் டு ரயில்வே ஸ்டேஷன். அதே மாதிரி நேற்று நீ எங்கே போன அப்படின்னு கேட்கனா ஐ வென்ட் டு பார்க். ஐ வென்ட் டு த பார்க் அப்படின்னா நான் பார்க்கு போயிருந்தேன். சரிங்களா? அப்போது நீ இப்போ எங்கே போகிற? நான் இப்போ வேலைக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐ கோ டு ஒர்க். அவ்வளோதான். அப்போது ஒரு வெர்பு பக்கத்தில் அந்த வெர்போட எல்லா ஃபார்மேட் பக்கத்துலையும் ஒரு டூவை போட்டால் அந்த செயலை நம்ம எதை நோக்கி செய்கிறோம் அப்படின்ற மீனிங்கை கொடுத்துப்போம். கோ பக்கத்தில் டு ஒர்க் அப்படின்னு போட்டாச்சு. ஐ கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போகிறேன். ஐ வென்ட் டு த பார்ட்டினா நான் நேற்று வேலைக்கு போனேன், அந்த பார்ட்டிக்கு போனேன். அடுத்தது கான் டு ஷாப் அப்படின்னா அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஷி ஹாஸ் கான் டு ஷாப்னா அந்த கடைக்கு போயிருக்கா. அதே மாதிரி ஷி ஹாஸ் பீன் டு லண்டன் அப்படின்னா ஏன் அந்த கடைக்கு நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த கடை நல்லாவே தெரியும். ஐ ஹாவ் பீன் டு தட் ஷாப் அப்படின்னா நான் அந்த கடைக்கு ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து கோயிங் டு எப்படி யூஸ் ஆகும்? கோயிங் டு அப்படின்றது நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது அதுவா நான் இப்போது லண்டன் போகிறேன். கோயிங் டு லண்டன் அப்படின்னா நான் இப்போ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்குன்னு கேட்கும்போது நான் இப்போது லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நடக்கிற செயலை பற்றி நான் கன்ஃபார்மாக சொல்கிறது வந்து ஐ எம் கோயிங் டு லண்டன். இப்போது அவன் கோயிங் லண்டன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து லண்டனுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்ற செயலை குறிக்கும். இங்கே பாருங்கள். அதே மாதிரி கோயிங் டு லண்டன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போது இந்த கோயிங் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இனிமேல் வரப்போகிற காலங்களில் நடக்க போகிற செயலை பற்றி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படின்னா, நான் இனி வரும் காலங்களில் லண்டன் போவேன், இனி வரும் காலங்களில் ஃப்ரான்ஸ் போவேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு லண்டன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு லண்டன் நெக்ஸ்ட் வீக்னா நான் அடுத்த வாரம் மும்பை போவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீ இப்போ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போது லண்டன் போயிட்டுருக்கேன். சரிங்களா? நான் இப்போ லண்டன் போகிறேன், அடுத்த வாரம் நான் லண்டன் போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. சரிங்க. அடுத்தது இப்போது கோ ஆன் அப்படின்ற வார்த்தை. இந்த கோ ஆனில் வந்து ஆனை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு கோவோட எல்லா ஃபார்மேட் வெர்பையும் எழுதுவோம். அப்படி எழுதும்போது என்ன வரும்? கோ எப்படிலாம் எழுதலாம்? கோன்றது வந்து ப்ரெசன்ட் வெர்பு. சரிங்களா? ப்ரெசன்ட் வெர்பு. அதோட பாஸ்ட்டு ஃபார்மேட் எப்படின்னா கோவோட பாஸ்ட் வந்து வென்ட்டு. அப்போ கோவான் வந்து வென்ட் ஆன்னு எழுதலாம். அதே மாதிரி கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கான். அப்போ கான் ஆன்னு எழுதலாம். அப்புறம் கோவோட இப்போ கண்டினியூஸில் நடக்க போகிற செயலை குறிக்கிற வார்த்தை வந்து கோயிங் ஆன். அப்போது அப்படியே நம்ம எழுதலாம். அப்போ கோ ஒரு ப்ரெசன்ட் வெர்பு எடுத்துக்கிட்டு அதை எல்லா ஃபார்மேட்லேயும் நம்ம எழுதலாம். சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரிப்போசிஷனை போட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம எல்லா மாதிரி ஃபார்மேட்டையும் எழுதலாம். அப்போ கோ ஆன் வந்து கோயிங் ஆன் எழுதலாம், வென்ட் ஆன் அப்படின்னு எழுதலாம், கான் ஆன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ கோ ஆன் அப்படின்றது வந்து இந்த ஆன் வந்தாலே
இந்த ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது எங்கே பயன்படும்? இப்போ கோ அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு ஆன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எங்கே பயன்படும் அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யும் போதோ இல்லை ஒரு ஒரு செயல் மீது ஈடுபடும் போதோ, நம்ம இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போதோ, ஒரு செயலை செய்யும் போதோ, ஒரு செயலில் ஈடுபடும் போதோ, இல்லை ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்ற போதோ நம்ம ஆன் வச்சு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன்? கோ ஆன் ஹாலிடே. ஐ நீ எங்கே போகிற அப்படின்னா, நான் ஹாலிடேவுக்கு போகிறேன். சரிங்களா? ஐ கோ ஆன் ஹாலிடே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கோயிங் ஆன் அப்படின்றது நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஐ எம் கோயிங் ஆன் எ ஸ்கூல் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு போகிறேன். சரிங்களா? ஐ எம் கோயிங் ஆன் எ ஸ்கூல் ட்ரிப்பு. சரிங்களா? அடுத்தது வெண்ட் ஆன் நீ எங்கடா போன நேற்று அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் நேற்று ஒரு ஸ்கூல் ட்ரிப் போயிருந்தேன். அப்போ வெண்ட் ஆன் ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம சொல்லலாம். அடுத்தது கான் ஆன் அப்படின்னும் போது ஐ ஹாவ் கான் ஆன், இல்லை ஷி ஹாஸ் கான் ஆன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஷி ஹாஸ் கான் ஆன் ஸ்ட்ரைக்னா அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது அப்போ இங்கே பாருங்கள், கோ ஆன் அப்படின்றது கோவோட பாஸ்ட் டென்ஸு. வெண்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான் ஆன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோவில் கண்டினியூஸு கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது கோ ப்ளஸ் ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எத்தனை விதமாக எழுதலாம்? இப்போது தனித்தனியாக மீனிங். இப்போ இந்த ஆன் வந்துட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு செயலை செல்லுதல், அப்புறம் ஒரு செயல் மீது நம்ம ஈடுபடணும். இப்போது ஸ்ட்ரைக்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், இல்லை மறியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த செயல் மீது ஈடுபடுதல். அதே மாதிரி ஹாலிடேனா நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம். ஹாலிடேனா நாங்கள் அந்த ஹாலிடேன்ற அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கிறோம், விடுமுறை நாட்கள் மீது இப்போ இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்கூல் ட்ரிப்னா, சரிங்களா? அப்போ ஸ்கூல் ட்ரிப்னா அந்த ஸ்கூல் ட்ரிப் அது ஒரு செயல்தான ஒரு பர்டிகுலர் டைமில். இப்போ அதே மாதிரி அப்போ அதனால் கோ ஆன் ஹாலிடேன்னு சொல்லலாம், கோயிங் ஆன் ஸ்கூல் ட்ரிப்பு. அடுத்தது வெண்ட் ஆன் ஸ்கூல் ட்ரிப்பு. அடுத்தது கான் ஆன் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ கான் ஆன் ஸ்ட்ரைக்குனா, ஸ்ட்ரைக் வந்துச்சுனாவே நாங்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஃபார் வச்சு, அதாவது ப்ரெசன்டென்ஸ் வெர்புக்கு அப்புறம் ஃபார் வச்சு சொல்லும்போது எப்படி எப்படிலாம் அமையுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கோ ஃபார் அப்படின்ற வார்த்தை கோ ஃபார்னு சொல்லலாம், இல்லை கோ ஃபார்னு சொல்லலாம், இல்லை கான் ஃபார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கான் டு ஃபார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வென்ட் ஃபார். நேற்று நீ எங்கே போன? ஐ வென்ட் ஃபார். நேற்று ஒரு 12 மணிக்கு எங்கடா போன நீ அப்படின்னா, ஐ வென்ட் ஃபார் லஞ்ச். நான் லஞ்சுக்காக போயிருந்தேன். அடுத்தது நீ இப்போது எங்கே போகிற? வேர் டு யூ கோனா? கோ ஃபார் எ வாக். கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்காக போகிறேன். சரிங்களா? அடுத்தது நேற்று நான் எங்கே போனேன்னா, இப்போ இன்னும் அடுத்த ஒரு கேள்வி. இப்போ நீ எங்கே போகிறேன்னா, ஐ கோ அவுட் ஃபார் எ மீல் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ எங்கே தெரியுமா போகிறேன்? கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லான்னு போகிறேன். ஐ கோ அவுட், சாப்பாடு சாப்பிட்லான்னு வெளில போகிறேன். ஐ கோ அவுட் ஃபார் எ மீல். சரிங்களா? அடுத்தது கான் ஃபார். நீ நேற்று எதுக்குடா நீ இப்போ எதுக்கு மும்பை போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போது வேறு ஒன்றும் இல்லை, நான் இப்போ மும்பை போயிருக்கிறது ஃபார் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக. ஐ ஹாவ் இப்போ வேறு மாதிரி சொல்லலாம் பாருங்களேன். ஷி ஹாஸ் கான் ஃபார் மும்பை, ஷி ஹாஸ் கான் டு மும்பை ஃபார் ஆஃபீஸ் ஒர்க். சரிங்களா? அப்படி சொல்லிக்கலாம். இப்போ ஃபார்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும். ஆன்னா நம்ம ஒரு ஈடுபடுதல், இல்லை ஒரு செயலை செய்தல் அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்து டூன்னா அந்த செயல் ஒரு இடத்தை நோக்கி நடைபெறும். சரிங்களா? இதுக்கு பேரெல்லாம் ப்ரிப்போசிஷன் அர்த்தம். இதெல்லாம் ஒரு ஃப்ரேஸு, சொற்றொடர். இதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணுற ஒரு சொற்றொடர். இதை நீங்கள் நிறைய எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது கோயிங். இப்போ கோ ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வரும்போது, இந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது இதெல்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் கூடயோ ஷாப்பிங் கூடயோ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். உதாரணத்துக்கு ஸ்விம்மிங், ரன்னிங், ஜம்பிங், ஸ்கேட்டிங்,
இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் தானே. அப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று செய்யக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கோ டு ஹோம்னு சொல்லக்கூடாது. ஐ கோ ஹோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஆனால் ஹவுஸுக்கு வந்து நீ இப்போ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், ஐ கோ டு ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஹோமுக்கு மட்டும் ஐ கோ ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்போ இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு சென்டென்ஸ் ஒன்று. இது எப்படி பாருங்கள். இப்போ கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன வெறும்ட்டு, கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வென்ட்டு, கானு. கோவோட ஃப்யூச்சர் எப்படி வரும், வில் கோன்னு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது இனிமேல் நடக்க போகிற செயலை ஒன்று குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது கோயிங்னா நம்ம இப்போ செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது குறிக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமானது. அப்போது ஃபார் வந்து எதுக்காகனா, ஃபார் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியும், ஆன் வந்து நம்ம ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கும்போது ஆன் பயன்படுத்தலாம். அப்போ டூன்றது நம்ம ஒரு செயல் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்த நோக்கி நகருது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த சொல்கிறதுக்கு நம்ம டூ அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸில் இனிமேல் கடவுளோட ஆசையோட அடுத்தடுத்த கிளாஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்க. பாய், டேக் கேர்.